ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் வந்து நான் என்ன வீடியோ காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரிட்ஜு என்ன இல்லை ஃப்ரிட்ஜு டூர். ஏன்னா ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போது இன்னும் நான் வந்து காலத்தை வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இப்போ கிளைமேட் இங்கே குளிரெல்லாம் அப்படியே குறைஞ்சி, காலையில் கொஞ்சம் குளிருண்டு, மற்றபடி நல்ல வெயில் ஆச்சு. வெளியிலலாம் நல்ல வெயில், மத்தியானம்லாம் நல்ல வெயில், நல்ல சூடு ஆச்சு. அப்போ இப்போ சொட்டர் போடலாம் தேவைக்குள்ள குளிர் இல்லை. அப்போ நமக்கு வீடியோவில் போகலாம். அப்போ என்ன ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. நான் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் எல்லாம் பண்ணலை, க்ளீன் பண்ணி கொஞ்சம் நாளாச்சு. எப்படி இருக்கோ அப்படியே அதை காட்ட போகிறேன். ஏன்னா வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான், செகண்ட் ஹேண்ட் வாங்கினது தான். நம்ம இப்போ இங்கே எல்லாருமே புதுசாக அப்படி அவ்வளோ வாங்க மாட்டோம், எல்லோரும் செகண்ட் ஹேண்டு தான் வாங்கணும். நானும் OLXல பார்த்து செகண்ட் ஹேண்ட் வாங்கினது தான் ஃப்ரிட்ஜு. ஊரில் வந்து வேறு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது அங்கே இருக்குது, அது புதுசு. இங்கே இருக்கிறது வந்து செகண்ட் ஹேண்ட் வாங்கினது. இங்கே எல்லாருமே OLX இது போல் இப்படி எல்லாம் தான் வாங்கணும், இல்லைங்க யாருங்க காலி பண்ணி போகிறவே இருந்தால் அவங்கள்ட்ட வாங்கணும், அப்படி தான் வாங்கினேன். அப்போ இது செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜு. அப்போ என்ன ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. இதுதான் என்ன ஃப்ரிட்ஜு, சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் இது. இதுக்கு மேலே வந்து ஓவன் வச்சுருக்கேன், நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஓவன் மேலே நிறைய சாதனங்கள் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே கிச்சன் அவ்வளோ சின்னது. அப்போ என்னென்ன எங்கே வைக்கணுமோ அவ்வளோ இடம் குறைவானதுங்க எப்படியோ வச்சுருக்கேன், இங்கேயோ வச்சுருக்கேன். வெளியில் வந்து வேஸ்ட்டு வண்டி வந்து நிற்காதான் விசில் அடிக்க சவுண்டே ஆகுது, வேஸ்ட்டு போடக்கு. இங்கே வந்து ஃப்ரிட்ஜு கவரில் வந்து சைடில் இது போல் நிறைய ட்ராயர் இருக்கும், அதிலே நிறைய திங்ஸ் எல்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன். இங்கே நிறைய திங்ஸ் ஆல்ரெடி நிறைய கூடுதல் எங்களுக்கு. அப்போ அது காரணம் எல்லாத்தையும் அப்படி நெருக்கமாக வச்சுருக்கேன். அப்போ நமக்கு ஃப்ரிட்ஜை அதெல்லாம் டோர் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடு வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் பட்டர் வச்சுருக்கேன். இதில் கோவைக்காய் இந்த கூட்டு பண்ணணும், அதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். இது மாங்காய் பீஸு சம்மந்தி பண்ணி கொண்டு மீதி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து முட்டை வைக்கிற ட்ரே இருக்குது, ஆனால் முட்டை ஒன்றும் வைக்கிறதில்லை. கிளைமேட்டு முட்டை வைக்கிற அளவுக்கு சூடு இல்லைங்க. அப்போ இதில் வந்து சீஸ் வச்சுருக்கேன். இந்த பீஸா எல்லாம் பண்ணலாம், அந்த சீஸ். இதுக்கு கீழே வந்து மயோனிஸ் வச்சுருக்கேன், 2 பாட்டிலே மயோனிஸ் தான் இது. அடுத்து இது வந்து மல்லி இலை கவரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பால். அதுக்கு இந்த பக்கம் மற்ற சில்லி சாஸு, சோயா சாஸ் இது வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து நம்மளை லெமன் ஜூஸ். இது லெமன் ஜூஸ்னால் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அந்த லெமன் ஜூஸ் இல்லை, சிக்கன் எல்லாம் பொரிக்கும்போது மீன் பொரிக்கும்போதெல்லாம் விட வேண்டிய அந்த ஜூஸு. இது வந்து பானிபூரி பண்ணதுக்குள்ளே அந்த தண்ணி பண்ணதுக்குள்ளே அந்த தண்ணி இதை கொஞ்சம் விட்டு நம்மளை தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் அந்த பானிபூரிக்க தண்ணி பண்ணுவேன். அது இதுவும் சில்லி சாஸு, இது சோடா. இதில் ரெண்டு கவர் வச்சுருக்கேன். இந்த 2 கவர்லேயும் வந்து கறிவேப்பிலை தான் வச்சுருக்கேன். இங்கே கறிவேப்பிலை வந்து ரொம்ப ரேராக தான் கிட்டும். அது இப்போ கிட்டுமை வந்து நான் நிறைய வாங்கி வைப்பேன். ஏன்னா கறிவேப்பிலை நம்ம சவுத்தில் நம்ம உள்ளவங்க நிறைய யூஸ் பண்ணுவேன், அது வந்து. அப்போ இதுதான் என்னோட ஒரு சைடில் உள்ளது. இது ஒரு சைடு டோரு. இனி மறு சைடில் போகலாம். இங்கே வந்து ஃப்ரீசரில் வந்து என்னெல்லாம் இருக்குது, டிக்கி பண்ணக்குள்ள டிக்கி, ஐஸ்கிரீம். அந்த பாத்திரத்தில் வந்து பாலாடை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கீ பண்ணதுக்கு வேண்டி. டெய்லி உள்ள பால் 2 பாலாடை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரீசரில். அதுக்கு கீழே வந்து நேற்றுள்ள கொஞ்சம் கூட்டெல்லாம் வச்சுருக்கேன் அடைச்சி. இதில் பால் பொட்டிச்ச பால் வந்து பேலன்ஸு அது இருக்குது. இது ஐஸ் ட்ரே. அங்கே ஐஸ் ட்ரே வந்து ஃப்ரீசரில் இடம் இல்லாது கொண்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து இதில் என்ன இருக்குது, இதில் இது தோசைக்குள்ள மாவு இருக்குது, அதை வச்சுருக்கேன். இது வந்து சேலட் வெள்ளரிக்காய். இங்கே வந்து இந்த வெள்ளரிக்காய் எல்லோரும் சேலடில் சாப்பிடுவோன்னு அந்த வெள்ளரிக்காய் இது. அப்புறம் இதுலேயும் கூட்டணை வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து நேற்றுள்ள மீதி வந்த கறி. இதில் வந்து என்ன வச்சுருக்கேன், தயிர் வச்சுருக்கேன், வீட்டில் பண்ண தயிர் தான். அதுக்கு கீழே வந்து ஒரு வெஜிடபிள் ட்ரே இருக்குது. இது ஃபுல் வெஜிடபிள் தான். இந்த ஃபுல்லாக வெஜிடபிள் வச்சுருக்கேன். முட்டைக்கோசெல்லாம் நிறைய நாளாகவே இருக்குது. முட்டைக்கோசு இங்கே நிறைய கிட்டுது எங்களுக்கு. முட்டைக்கோசு தான் செலவாகல, முட்டைக்கோசு நிறைய இருக்குது. இது வெஜிடபிள் ட்ரே.
இவ்வளோ தான் எனக்கு குட்டி ஃப்ரிட்ஜ். அப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு குட்டி ஒரு ஃப்ரிட்ஜு டூரு. பிடிச்சிருந்தா எல்லோரும் என்ன வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.